இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சம்டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் பிரைட்னஸ் லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஒரு சில சொல்யூஷனை ட்ரை பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் பார்க்க ஒரு சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, கமெண்ட் ப்ராம்ப்டை நீங்கள் வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கமெண்டில் வந்து ஒரு சில கமெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கமெண்டில் எதுக்கு யூஸ் ஆகுன்னா, உங்கள் ட்ரைவில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்காக கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, CHKDSK டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி என்ட்ரு பண்ண அப்புறம் கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ ப்ராசஸ்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் கமெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த செகண்ட் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் PROMPT ப்ராம்ப்ட் டைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லா கமெண்ட்டும் கீழே சப்டைட்டில் கொடுத்துட்டே இருக்கேன், நீங்கள் பார்த்து டைப் பண்ணுங்கள். ப்ராம்ப்ட் டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இந்த கமெண்ட் கொடுத்தப்பறம் அடுத்த கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, SFC /scan file C:/Windows/system32/IEframe.dll. இந்த IEframe.dll ஃபைல்ஸ் வந்து எரர் வந்துச்சுன்னா, ஸோ இந்த கமெண்ட்டை கொடுக்கும்போது அது ரிசால்வ் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த கமெண்ட்டை கொடுக்குறோம். டைப் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ண அப்புறம் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆன அப்புறம் ஃபோர்த்து கமெண்ட் நம்ம டைப் பண்ணணும். ஸோ ஃபோர்த்து கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, SFC/verify file C:/Windows/system32/IEframe.dll. இந்த கமெண்ட் டைப் பண்ணுறீங்க, என்ட்ரு பண்ணுங்கள். இந்த கமெண்ட்டை கொடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா, Windows resource protection did not find any integrity violationsன்னு வரும். ஸோ அப்புறம் நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டை கொடுங்க, ASSOC ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். லாஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச SFC/scan now டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ எல்லா கமெண்ட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் ஸோ உங்கள் பிசி நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போவும் சால்வ் ஆகலாம், நீங்கள் வந்து செகண்ட் சொல்யூஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிவைஸ் மேனேஜர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் டிவைஸ் மேனேஜர் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரைவ்ஸை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் ட்ரைவ்னு இருக்கும், கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு நீங்கள் டிரைவர் அப்படின்னு ஒரு டேப் கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்டேட் டிரைவர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சர்ச் ஆட்டோமேட்டிக்லி ஃபார் அப்டேட்டட் டிரைவர்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து சேம் டிரைவை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி டிசபிள் டிவைஸ் கொடுத்துக்கோங்க. மோட்டார் ஸ்கேலோட டிரைவை நீங்கள் வந்து ஒன்ஸ் டிசபிள் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து அதே டிரைவை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி எனபிள் டிவைஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் டிசபிள் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் அந்த பிரைட்னஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா சால்வ் ஆக சான்ஸ் அதிகம். ஸோ இந்த சொல்யூஷன் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் பிசியை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். பிரைட்னஸ் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.